கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் முதலாவது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த காணொளியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆற்காடு லூத்தரன் திருச்சபையின் பேராயர், செயலர், பொருளர், மத்திய நிர்வாகி, சொத்து அதிகாரி, அனைத்து ஆயர் பெருமக்கள், விசுவாசிகள் சார்பாகவும் முதலாவது என் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு லுத்தரன் திருச்சபையாருக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டு. என்னவென்று சொன்னால், மார்ட்டின் லூதர் அவர்களுடைய 500வது திருமண ஆண்டு. 1525 ஆண்டு அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. இன்று 2025, 500 years வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த சிறப்பு மிக்க ஒரு சீர்திருத்த செம்மலை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவருடைய குடும்ப சூழ்நிலையும் அவருடைய வாழ்வின் சில காரியங்களையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, இவருடைய தகப்பனார் ஹான்ஸ் லூதர், தாயார் மார்கரெட் லூதர். 1483 ஆண்டு ஜெர்மன் தேசத்திலே ஐஸ் லெபனான் என்கின்ற ஒரு இல்லத்திலே பிறக்கிறார். அவருடைய தகப்பனார் செப்பு தொழில் செய்கிற ஒரு சுரங்கத்திலே அவர் வேலை செய்கிறவர். சிறு வயதிலிருந்து மிக சிறப்பாய் படிக்கக்கூடிய ஒரு நல்ல மாணவர். சிறு வயதிலிருந்து அவர் குருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவ்விதமாக அவர் குருத்துவ படிப்புக்கு சேருகிறார். அந்த இடத்திலே மிக சிறந்த ஒரு மாணவராக மாறுகிறார். பெஸ்ட் தியாலஜியன் என்று இன்றும் அனைவராலும் போற்றப்படுகிற ஒரு மாமனிதர். கல்லூரியிலே பேராசிரியராகவும் பணியாற்றுகிறார். இவருடைய புரட்சி என்ன? பாவ மன்னிப்பை குறித்ததான புரிதல், மக்களை ஏமாற்றுகிற, கடவுளுடைய பணியை செய்கின்ற போப்பாண்டவருடைய செயல்களை எதிர்த்து அக்டோபர் 31 இரவு விட்டன்பர்க் தேவாலயத்திலே 95 ஆதி நியாயங்களை கொண்ட 95 தீசிஸ் எழுதி அந்த தேவாலயத்திலே ஒட்டி விடுகிறார். அடுத்த நாள் நவம்பர் 1 ஆலயத்திற்கு வருகிற அனைத்து பேருக்கும் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கிறது. சிந்தனைகள் தூண்டப்படுகிறது. அவர்களுடைய புரிதலுக்கும் மார்ட்டின் லூதர் புரிதலுக்கும் ஏற்படுகிற ஒற்றுமைகள் புரட்சியாய் மாறுகிறது. இவரை சிந்திக்கிற பொழுது இவருடைய துணைவியார் கேத்ரினா வான்பரோ அவர்களை சிந்திப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். இவர்கள் 1499 ஆண்டு பிறக்கிறார்கள். இந்த அம்மையார் யார் என்று சொன்னால், இவர்களும் ஒரு கன்னியாஸ்திரி. மடத்திலே கன்னியாஸ்திரிகள் இருக்கிற பொழுது மார்ட்டின் லூதர் எழுதிய எழுத்துக்கள் அவர்களுக்கு புரட்சியாய் மாறுகிறது. அந்த மடத்தில் இருந்து ஒரு 12 கன்னியாஸ்திரிகள் வெளியே வருகிறார்கள். அதில் 9 பேருக்கு திருமணம் நடைபெறுகிறது. கேத்ரினா வான்பரோ அவர்களும் திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிறார்கள். அப்படி ஆயத்தப்படுகிற சூழ்நிலையிலே தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் அவர்களையே மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மார்ட்டின் லூதர் அதற்கு இசைவு கொடுக்காமல், காரணம் ஒருவேளை இது சமூகத்தில் வேறு ஒரு மாற்றத்தை கொடுத்து விடுமோ, மக்கள் மத்தியிலே வேறு ஒரு தவறுதலான புரிதலுக்கு நேராய் அழைத்து செல்லுமோ என்று யோசிக்கிற அவர் காலப்போக்கில் இசைவு கொடுக்கிறார்.
1525ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. இவர்களுக்கு 6 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதல் குழந்தை ஹான்ஸ், இரண்டாவது குழந்தை எலிசபெத், மூன்றாவது குழந்தை மகதலேனா, நான்காவது குழந்தை மார்டின், ஐந்தாவது குழந்தை பால், ஆறாவது மார்கரெட். முதல் குழந்தை ஹான்சன் தன்னுடைய தகப்பனாருடைய பெயரை வைக்கிறார். ஆறாவது குழந்தை மார்கரெட் தாயாருடைய பெயரை வைக்கிறார். இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே அவர்களுக்கு 2 குழந்தைகள் மரித்து போகிறார்கள். எலிசபெத் குழந்தையாயிருக்கிற பொழுதே மரித்து போகிறாள். மகதலேனா 13 வயது இருக்கிற பொழுது மரித்து போகிறாள். இந்த கேத்ரினா வான்பரோ எப்படியெல்லாம் மார்ட்டின் லூதருக்கு உதவிகரமாயிருந்தார் என்று சொன்னால், குடும்பத்தை கட்டி காக்கிற ஒரு பெண்மணியாக அவர் இருந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு புரட்சியாளருக்கு பின்னால் அவருடைய துணைவியார் மிக பலம் வாய்ந்தவர்களாய் பக்கபலமாய் இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த புரட்சியாளர் சோர்ந்து விடாது தைரியமாய் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். இந்த அம்மையாரும் அதற்கு வித்திட்டவளாக, ஏன் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நாம் சொல்லுகிறோமே, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் என்று, அதே போல குணசாலியான பெண்ணாக, எல்லாரை காட்டிலும் மேற்பட்டவள் என்று புகழப்படுகிற ஒரு பெண்ணாக இந்த கேத்ரினா வான்புரோ அம்மையார் அவர்கள் மாறுகிறார்கள். சில நேரத்திலே மார்ட்டின் லூதர் அவர்களுக்கு சோர்வு ஏற்படுகிறது. மனசோர்வு அதிகமாயிருக்கிற பொழுது சில நேரங்களிலே அவர் சில உடல் ரீதியாய் பாதிப்புக்குள்ளாகவும் மாறுகிறார். ஒருமுறை அதிகமான போராட்டத்தின் மத்தியிலே அவர் சோர்ந்து போயிருக்கிற பொழுது இந்த அம்மையார் ஒரு புதுமையான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அவர் சோர்ந்து போயிருக்கிற பொழுது அவருக்கு முன்பாக கருப்பான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு அவருக்கு முன்பாக நின்று, கடவுள் மரித்து போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடவுள் மரித்து போய்விட்டாரா? இல்லை, கடவுள் மரிக்கிறவர் அல்ல, எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிற பொழுது இந்த கேத்ரினா வான்புரோ அம்மா அவர்கள் அவரை பார்த்து சொல்லுகிறார்களாம், அப்படி என்று சொன்னால் நீர் ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்? உமக்கு அந்த விசுவாசம் இல்லையா என்று சொல்லி அவருடைய விசுவாசத்திற்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு அருமையான துணைவியாராக அவர் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மார்ட்டின் லூதர் எழுந்து பலவிதமான காரியத்தை செய்தார் என்று பல இடங்களிலே பார்க்கிறோம். இந்த கேத்ரினா வான்புரோ அம்மா அவர்கள் குடும்பத்தை கட்டி காக்கிற ஒரு நல்ல பெண்மணியா. ஏனென்று சொன்னால், இவர்கள் இருவரும் குடும்பமாய் ஒன்றிணைகிற பொழுது ஒரு ஏழ்மையான ஒரு இல்லத்திற்குள்ளாக போகிறார்கள். இந்த அம்மையாருடைய முயற்சியினால் அந்த வீடு மிகப்பெரிய அழகான வீடாய் மாற்றி அமைக்கப்படுகிறது. என்ன வேலையெல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கிற பொழுது ஆச்சரியமாய் இருக்கிறது. ஜெர்மன் தேசத்திலே மாட்டு பண்ணையை தொடங்கி அதிலே வருவாய் ஈட்டுகிறார்கள். பழத்தோட்டங்கள் உருவாக்கி அதிலே வருவாய் ஈட்டுகிறார்கள். குடும்பத்தை கட்டி காக்கிற ஒரு பெண்மணியாக மாறுகிறார்கள். இவர்களுக்கு இவருடைய இல்லத்திலே அனாதை குழந்தைகள் 4 பேர் தங்கி இருந்தார்கள். பல வழக்கறிஞர்கள் அவருடைய இல்லத்திலே தங்கி இருந்தார்கள். எல்லாரும் மேசையில் அமர்ந்து தான் உணவு அருந்துவார்களாம். தன் குழந்தை, வேறு குழந்தை, அநாத குழந்தை என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், என் குழந்தைகள் என்கின்ற ஒரு நல்ல தாயாருக்குடைய பண்பாடு இந்த கேத்ரினா வான்புரோ அம்மை அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. புரட்சிக்கு பின்பலமாயிருந்த இந்த கேத்ரினா வான்புரோ அவர்கள் செய்த செயலினால் மார்ட்டின் லூதர் மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்திலே கொடுக்கிறார்கள்.
பாவத்திற்கு பரிகாரம் பணம், பாவத்திற்கு பரிகாரம் நாம் போய் யாரிடத்திலேயே சொல்லி அதற்கு தேடுவது அல்ல, மாறாக விசுவாசம் தான் பெரியது. பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கடவுளிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது, உலகத்தில் எந்த மனிதரிடத்திலும் இல்லை என்கின்ற ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையை முன்வைக்கிற பொழுது அநேகருடைய கண்கள் புதிய பார்வை பெறுகிறது. அந்த புதிய பார்வைதான் சீர்திருத்த சபை. அவருடைய பெயரால் சொல்லப்படுகிற லூதரன் சபையார், புராட்டஸ்டன்ட், எதிர் சிந்தனையாளர்கள். எனக்கு அருமையானவர்களே, 1517 ஆண்டு விட்டன்பர்க் தேவாலயத்தில் ஒட்டப்பட்ட அந்த 595 ஆதி நியாயங்கள் இன்றும் சபையில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளை குறித்து, அவருடைய சிந்தனைகளை குறித்து இன்னும் அநேகர் பேச இருப்பார்கள் என்று நம்புகிறேன். குடும்பத்தை குறித்த சிந்தனை உடையவர்களாகிய நாம் மார்ட்டின் லூதருடைய குடும்பத்தை போல லூதரன் சபையார் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அநேக ஞான பாட்டுகளை எழுதிய நல்ல ஒரு மனிதர், இசை வாசிப்பதிலே மிக தேர்ச்சியானவர். தன்னுடைய குடும்பத்தில் தன் மனைவி பிள்ளைகளோடு அமர்ந்து கடவுளுடைய பாடலை அவ்வளவு அழகாக பாடுவாராம். எல்லாரும் ஒற்றுமையாயிருக்க வேண்டும், விசுவாசத்தில் பலம் பெற்று வாழ வேண்டும், குடும்பத்திலே கடவுளுடைய பரமண்டல ஜெபம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லி நல்ல பக்தி வைராக்கியமுடைய ஒரு மாமனிதர் இவர். இவருடைய சிந்தனைகளை உலகம் முழுக்க இருக்கிற லுத்தரன் சபையார் கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது நீங்களும் நானும் அந்த கொண்டாட்டத்திலே அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துமஸ் காலங்கள் வருகிறது. கிறிஸ்துமஸ் ட்ரீயில் யார் சீரியல் லைட் ஒளியேற்றினார் என்று வரலாறு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான காரியம். எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் அதிலே அலங்காரங்கள் செய்யப்படுகிறதோ, மார்ட்டின் லூதரை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். அவருடைய சிந்தனைகளை மீண்டும் புதுப்பிக்க அழைக்கப்படுகிறோம். மார்ட்டின் லூதர் சிந்தனைகளின்படி வாழுவோம், விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.